சர்வசக்திக்கு வணக்கம். காரர் ஜோதிடம் அறிகிறோம். திருஞான சம்பந்த ஜோதிடம். இந்த எண்கிணிதம் தமிழ் எண்கிணிதம் இதுவரை இல்லை. நான் உருவாக்கப்பட்ட எண்கிணிதம் புரியுது. இங்கிலீஷுக்கு 26 எழுத்துக்கு எப்படி எண்கிணிதம் உண்டோ அதுபோல் நம்ம தமிழுக்கும் எண்கிணிதம் உண்டு. நான் புதுசாக எடுத்து இதை உருவாக்கி இதன் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அப்பாவிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 1 6 7 6 இலாம் கூட்டாக 20. அதனுடைய விதி என்பது 2. அப்பாவிக்கு வந்து 2ஆம் இடம். அப்பாவி அந்த 2ஆம் இடத்தில் பாவக்கிரகம் இருந்தால் தோஷமான கிரகம் இருந்தால் அப்பாவி தான். வரவெல்லாம் பார்க்குறவங்களாம் அவனை சந்தேகமாக பார்த்து அவனை பழி சுமத்திடுவாங்க. ஆனால் அப்பாவி எந்த தவறு செய்யாதவெல்லாம் தவறுன்னு சொல்லிவிடுவோம் அந்த 2ஆம் இடம் பாவக்கிரகம் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் வந்து அப்பாவிக்கு வந்து 2ஆம் இடம். அப்பாவி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. அடுத்ததாக வந்து பசந்தாள். பசந்தாளுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 9 3 5 5 4 எல்லாம் கூட்டாக 26. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. பசந்தாள் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. அடுத்ததாக வந்து மருந்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 1 5 5 9 எல்லாம் கூட்டாக 20. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 2. அப்போ மருந்துங்கிறது 2ஆம் இடம். மாத்திரையும் மருந்து தான். ஆனால் மருந்துங்கிறது 2ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக வந்து வாரணருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 3 3 6 9 இதெல்லாம் கூட்டாக 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போ வாரணருக்கு வந்து விதியின் 3. அடுத்ததாக வந்து ஆரணருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 8 3 6 9 இதையெல்லாம் கூட்டாக 26. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 9. ஆனால் ஆரணருக்கு வந்து விதியின் 8. ஆனால் விதிங்கிறது 8. அப்போ வந்து ஆரணருக்கு வந்து விதியின் 8. முதல்ல சொன்னது வந்து தப்பாக சொல்லிட்டேன், இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் ஆரணருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 8 3 6 9 இதையெல்லாம் கூட்டாக்கா 26. அதனுடைய விதி என்பது 8. அப்போ வாரணருக்கு வந்து விதியின் 8. ஆரணருக்கு வந்து விதியின் 8. 8ஆம் இடத்து பலனாக வருகின்றது. வாரணருக்கு விதியின் 3. ஆரணருக்கு வந்து விதியின் 8. ஆரணருக்கு வந்து எண்கிணிதம் 8 3 6 9 இதெல்லாம் கூட்டாக 26. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. அப்போ ஆரணருக்கு வந்து விதியின் 8. அடுத்தது வந்து கடவுள் கண் என்ற எழுத்து வார்த்தைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண் 1 5 7 4 1 3 இதெல்லாம் கூட்டாக 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. இப்போ கடவுள் கண்கிறது நெற்றிக்கண் சொல்கிறாங்க இல்லையா, 2 கண் இல்லாத அடுத்த கண் நெற்றிக்கண். அப்போ அந்த நெற்றிக்கணை குறிக்குது விதியின் 3. கடவுள் கண் இருந்தது விதியின் 3. அடுத்ததாக வந்து ஆண்மை. ஆண்களுக்குள்ள ஆண்மை சொல்கிறேன். ஆண்மைக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 8 3 5 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. ஆண்மைக்கு வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானத்தில் தான் வருது. ஒரு மனித ஆணுக்கு அந்த 7ஆம் இடத்துல ஆண்கிரகம் இருந்துட்டால் ஆண்மை தான். அதில் பெண்கிரகம் இருந்துட்டால் சலுப்பு தான், ஒரு திருப்தியாக இருக்காது. அதான் ஆண்மை வந்து 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். அடுத்ததாக வந்து பெண்மைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 3 3 5 அதை கூட்டாக 11. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 2. அப்போ வந்து பெண்மைக்கு வந்து 2ஆம் இடம். பெண்களுக்கு வந்து 2ஆம் இடத்தில் பெண் கிரகங்கள் இருந்தால் பெண்மை அதிக ஆசை ஏற்படும். பெண்மையாகவே பார்ப்பால், பெண்மையாக பேசுவார், அழகாக நடக்கும். அடுத்ததாக வந்து வாதம்.
வாதத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்பது 8. இப்போ வாதத்துடைய விதி எண் 8. 8ஆம் இடத்தில் வருகிறது. வாதம் வந்துச்சுனாக்கா அவனுக்கு 8ஆம் இடம் ஏதா பல பெண் கிரகங்கள் 8ஆம் இடத்தில் ஆண்களுக்கு இருந்தால் வாதங்கள் தோன்றலாம். பெண்களுக்கு அதே 8ஆம் இடத்தில் ஆண் கிரகம் இருந்தால் வாதங்கள் ஏற்படும். அதான் வாதத்துடைய விதியின் 8. 8ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக பித்தம். பித்தத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 4, 1, 4, 7, 7 எல்லாம் கூட்டாக 19. அதை கிரகத்தை கழிச்சிட்டா மீறி 1. அப்போ பித்தத்துக்கு விதியின் 1. 1ஆம் இடத்துல தான் பித்தம் இருக்குது. சிலேத்துவமுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 4, 5, 4, 9, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 30. அதனுடைய விதி என்பது 3. அப்போ சிலேத்துவம் என்பது விதியின் 3. வாதம், பித்தம், சிலேத்துவம். அப்போ சிலேத்துவம் என்பது விதியின் 3. அடுத்ததாக நதிக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் 8, 8 அதை கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ நதிகள் 7 நதிகள் சொல்லப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். கங்கேசு, யமுனேசு, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி இதெல்லாம் இப்படி 7. ஆனால் அதான் நதியோட விதியும் 7. 7 நதி சொல்லியிருக்காங்களா, அதான் 7 நதியும் இந்த எண்ணிக்கைப்படாக சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த கற்பகத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 5, 9, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. அப்போ கற்பகத்து விதியின் 5. 5ஆம் இடம் வருகின்றது கற்பக வருஷகமாய் என்ற வார்த்தைக்கு விதியின் 5. அப்போ கற்பம் வருஷமாய் வாழட்டும் வளரட்டும் என்று சொல்லுகிறாங்க. அதுதான். அடுத்தது அச்சம். அச்சத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 9, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ அச்சத்துக்கு விதியின் 2. 2ஆம் இடம் அச்சமான கிரகங்கள் 2ஆம் இடத்தில் தான் அச்சப்பட்டு தான் வாழ முடியும், ஆணு பெண்ணாக இருந்தாலும். அடுத்ததாக தெளிவுரைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 8, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ தெளிவுரைக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் மதி, வித்தை, புத்தி. அந்த இடம் தான் தெளிவுரை 5ஆம் இடத்தில் வருகிறது. ஆனால் அடுத்தது பொற்பாதத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2, 5, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 28. அதனுடைய விதி என்பது 1. அப்போ பொற்பாதம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. ஆனால் ஜாதக பலன் என்பது ஆண்டவர் சொல்லப்பட்டதை நான் உருவாக்கப்பட்ட தமிழ் எண்களின் ஜோதிட பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் 12 சாணத்துக்கும் 9 கிரகத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் இந்த எண்களத்தால் நான் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு பலனையும் சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைத்து அன்பர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் தாய்மார்களும் இதற்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.